பாண்டியனோட மகளுக்கு மோதிரத்தை போட்டு நிச்சயதார்த்தத்தை முடிச்ச குமரவேலு புத்தி கெட்டு போன அரசி. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ செந்திலுக்கு எப்படியாச்சும் பாண்டியனோட இம்சையிலிருந்து தப்பிச்சாகணும். அதுக்கு ஒரே வழி மீனா அப்பா சொன்னபடி 10 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி அரசாங்க உத்தியோகத்தில் சேர்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசை வந்துருச்சு. அதோட செந்திலோட ஆசையை நிறைவேற்றுற விதமாக கதிர் பாண்டியன் கிட்ட போயிட்டு பணம் கேட்குறாரு. அதுக்கு பாண்டியன் எவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட நிலையில் செந்தில் 1,00,000 ரூபாய் சும்மா கேட்டு பார்க்குறாரு. ஆனால் 1,00,000 ரூபாய் அப்படின்னதுமே பாண்டியன் இவ்வளோ பணத்துக்கு என்ன பண்ண, தேவையில்லாமல் அதுக்கெல்லாம் செலவழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா கதிர் நீ ஏன் 1,00,000 ரூபாய்னு சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு 1,00,000 ரூபாய்க்கே அப்பா இப்படி சொல்கிறாங்க, இன்னும் 10 லட்சம் ரூபாய்னு சொன்னால் என்னெல்லாம் பேசுவாங்களோ அதனால் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்ததாக பழனிவேலு அண்ணன் வீட்டில் இருக்கிற சுகன்யாவை பார்த்து பேசுகிறதுக்காக போகிறாரு. அப்படி போனப்போ சுகன்யா வாய்க்கு வந்தபடி எல்லாமே பழனிவேலை திட்டு அவமானப்படுத்திட்டாங்க. இதுக்கு எதுவுமே பதில் பேச முடியாமல் பழனிவேலு அவமானப்பட்டு போய் நிற்கிறாரு. ஆனால் இது எல்லாத்தையுமே கேட்ட ராஜியோட அம்மா சுகன்யாவுக்கு அட்வைஸ் பண்ணி பழனிவேலு பற்றி எடுத்து சொல்கிறாங்க. இருந்தாலும் சுகன்யா அது எல்லாத்தையுமே காது கொடுத்து கேட்க தயாராகவே இல்லை. கதிர் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ராஜியை கூட்டிகிட்டு போயிடுறாரு. இதை தொடர்ந்து அரசி பார்க்கில் குமரவேலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குமரவேலுவும் வந்த நிலையில் அரசிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாரு. அப்போ அரசி நீங்களே எவ்வளோதான் கிஃப்ட் கொடுப்பீங்க, நான் பதிலுக்கு எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குமரவேலு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் எவ்வளோ கெட்டவனா திருந்தாமல் இருந்தேன், ஆனால் உன்னோட காதல் என்னை முழுசாக மாற்றிருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசினதும் அரசியோட மனசு அப்படியே குளிர்ந்து போயிடுச்சு. உடனே குமரவேலு கொடுத்த கிஃப்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரு மோதிரம் இருந்ததும் இது தங்கமா, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் குமரவேலு ஆசை வார்த்தை காமிச்சு அதை அரசியோட கையில் போட்டி விட்டு இது நம்மளோட நிச்சயதார்த்தத்துக்கு போட்ட மோதிரமானு நினச்சிக்கோ, ஸோ அந்த வகையில் நம்ம 2 பேருக்கும் இப்போ நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி காதல் லீலைகளை அவிழ்த்து விடுறாரு. இந்த அரசியுமே புத்தி கேட்டு போய் குமரவேலு என்ன சொன்னாலுமே அதை அப்படியே நம்பிடுறாங்க. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.